எண்ணெய் தேய்ச்சி ஒரு நல்ல மசாஜ், அப்படியே அருவியில ஒரு குளியல் முடிச்சிட்டு வந்தா கம கம வாசனையோட சுட சுட மீன் குழம்பு. இந்த ஃபீலிங்கை வீட்டுக்கே கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? வாங்க, ட்ரெண்டிங்கான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்ப ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: நெத்திலி மீன் 1/2 kg, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கடுகு, வெந்தயம், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை நம்ம முழுசாக தான் சேர்க்குறோம். இந்த மீன் குழம்புடைய ஸ்பெஷலே இந்த மாதிரி முழுசாக சேர்த்து வதக்கிறது தான். இந்த ஸ்கின் எல்லாம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை பிச்சு போட்டுக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி இந்த மாதிரி தோல் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு தோணலாம், ஏன் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. நம்ம கட் பண்ணோம்னா தக்காளியிலேருந்து தண்ணி வந்துடும். இந்த வெங்காயம் எண்ணெயில் வதங்கிறதுக்கு பதிலாக தக்காளியிலேருந்து வந்த தண்ணியில் வேக ஆரம்பிச்சிடும். அதனால தான் முழுசாக போட்டு வதக்குறோம். இதுதான் ஒகேனக்கல்ல செய்கிற மீன் குழம்போடைய அத்தன்டிக் முறையே. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவுடைய அளவுங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒகேனக்கல்ல வதக்கின எல்லா மசாலாவையும் உரலில் தான் அரைப்பாங்க. உங்ககிட்ட உரல் இருந்துச்சுன்னா அதையே ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இப்போது குழம்பை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறையா சேர்த்துட்டோம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போது கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். தட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா வெந்தயம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம புளி தண்ணி சேர்க்க போறதில்ல. ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே புளியை சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ ஊற்றின தண்ணிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 4th ஸ்டெப்பாக மீனை இதில் சேர்த்துக்கலாம். ஒகேனக்கல் ஸ்டைல்னு சொல்லிட்டு என்ன கடல் மீன் வச்சுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஒகேனக்கல்ல ஆற்று மீன், ஏரி மீன் தான் கிடைக்கும். எனக்கு கடல் மீன் தான் பிடிக்குன்றதுனால நான் கடல் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீனை வச்சு செய்யுங்க. மசாலா எல்லாமே ஒகேனக்கல் ஸ்டைலுன்றதுனால உங்களுக்கு ஒகேனக்கல் ஸ்டைல்லே தான் மீன் குழம்பு வரும். இப்போ மீனை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங்கான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புது விதமான மசாலா அரைச்சி நீங்களும் மீன் குழம்பு செய்யுங்க. அப்படியே சாப்பிட்டு என்ன சொன்னாங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு புது வீடியோ புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.